மாணவர்களுக்கு வணக்கம். லேர்ன் வித் விக்கி என்ற இந்த யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது விக்னேஸ்வரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாடம் இணைந்த கணிதம் 2, கொம்பைன் மேத்தமேட்டிக்ஸ் 2. அதில் பார்ட் பியில் வர கணக்குகள், அதிலும் குறிப்பாக நிலையியல் அதாவது ஸ்டாட்டிக்ஸ் சம்பந்தமான கணக்குகளை தான் பார்க்க போகிறோம். அப்போ இதில் வர முதலாவது வீடியோ இது, அதாவது C4 கொம்பைன் மேத் சீரீஸ் பார்ட் பியில் வர முதலாவது வீடியோ. நீ அடுத்த வீடியோவில் அங்கால 2, 3, 4 போவோம். ஸோ என்னென்று பார்ப்போம். இப்போ வீடியோவுக்கு போவோம். ஸோ இதில் இருக்கிற முதலாவது கேள்வி இங்கே இருக்குது, அவருக்காக வாதிச்சு பாருங்க. இது குறிப்பாக இந்த ஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம், அதாவது நிலையியல் சமநிலையில் இருக்கிற பொருட்களை என்னென்று அந்த அப்படியான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இதில் இருக்குது முக்கியமாக. அதை வாசித்து பாருங்க கேள்வியை. ஸோ இது என்னென்னா, வளமையாக வர மாதிரி ஒரு ஏணி உண்டு ஒரு சுவரில், அதாவது உராய்வற்ற சுவர்ன்னு சொல்கிறாங்க. உராய்வற்ற ஒரு செங்குத்தான சுவருக்கு எதிராக 60 degrees ஆங்கிளில் இருக்குது. அப்போ இங்கே இந்த தரையில் வந்து லோவ எண்ட், அதாவது இந்த அடி நுனி வந்து இங்கே தரையில் இருக்குது, அதில் உராய்வு இருக்குது. ஸோ அதில் உராய்வு குணத்தை தான் 0.4 சொல்லியிருக்குது. இதை நான் μs என்று போட்டுக்கிறேன். ரீசன் அந்த ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எடுத்துக்காக வேண்டி μs என்று போட்டிருக்கேன். நீங்கள் சும்மா μ1 போடலாம். அப்படி தான் நம்மளோட அந்த புக்கில் போட்டு கிடக்குது. ஸோ அது இருக்குது. அப்போ ஏணி மொத்த நீளத்தை எல்லாண்டு எடுக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன மற்றது இந்த திணிவும் தந்திருக்குது, அது 2m சொல்கிறாங்க. இப்போ ஏணிற திணிவு m சொன்னால் இவர் திணிவு 2 times m, அதாவது 2m வருமென்னு அதை எடுத்துக்கொண்டு என்னத்தை காட்டணும்னு சொன்னால், அவர் இந்த அடியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் 0.79 L ஏறக்குள்ள இந்த ஏணி வழுக்க தொடங்கும்னு சொல்கிறாங்க. அதாவது வழுக்கும் தருவாயில் இருக்கும், அதாவது இந்த திசையில் வழுக்கும். என்ன இந்த திசையில் வழுக்க போகுது ஏணிற அடி. ஸோ அடுத்த ஸ்லைடில் டீட்டெயிலாக செய்து காட்டியிருக்குது. அப்போ இந்த கேள்வியை எப்படி செய்யலாமன்றது தான் இங்கே டீட்டெயிலாக காட்டியிருக்குது. வாசித்து பாருங்க. இதில் முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது, இது சுவர் வந்து உராய்வற்றது, என்ன மற்றது இதுக்கு உராய்வு இருக்குது. அப்போ உராய்வற்றதுன்னு சொன்னால் அதுக்கு நார்மல் ஃபோர்ஸ் மட்டும்தான் அதில் ஆக்ட் பண்ணும். அது நார்மல் ஃபோர்ஸ் அதில் ஏணிகிற இந்த எண்டில், டாப் எண்டில் ஆக்ட் பண்ணுது. அதை நான் NW வந்து போட்டுக்கிறேன். W வந்து இங்கே போலால் எக்ஸெட் பண்ணுற ஃபோர்ஸ். அது மாதிரி இங்கே நிலத்தை பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு உராய்வு இருக்குது. அப்போ நார்மல் ஃபோர்ஸ் வந்து NF, எஃப்ன்றது ஃப்ளோருக்காக வேண்டி போட்டிருக்கு NF. அதே நேரம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இங்கே இருக்க போகுது. என்ன அது FS என்று போட்டிருக்கு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுடைய FS என்று போட்டிருக்குது. ஏன் இந்த திசையில் இருக்குதுன்றா நான் முந்தி சொன்ன மாதிரி, இப்போ ஏணி இங்கே தான் வழுக்க தொடங்கும். என்ன இந்த திசையில். அப்போ இந்த வழுக்க தொடங்குற திசைக்கு எதிர் திசையில் தான் உராய்வு அதில் வர ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். சரிதானே? அப்படியும் பார்க்கலாம். மற்றது அல்லது நீங்கள் இப்போ ஹொரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்டு பார்க்கக்குள்ள NW மட்டும் இது இங்கே தாக்கணும். என்ன அப்போ ஓகே, அது சரி. இப்போ இது ஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம் சம்மந்தமாக வர கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணப்பட வேணும். சரியா? அதாவது முதல் 2 ஃபோர்ஸுகளை பற்றியது. அதில் தேறிய விசை வந்து 0 இருக்கணும் 2 டிரெக்ஷன்லையும். மற்றது டோக்கும்
0வாக இருக்கணும். இப்போ அதில் டிரெக்ஷன் இருக்கா பாருங்கள், எஃப்எக்ஸ் அண்ட் எஃப்ஒய். இது 2D பிளேனில் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க இந்த ப்ராப்ளமை. அப்போ எக்ஸ்ன்றது ஒரு இங்கே இந்த திசையில் இருக்கிறத எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். சரியா? அது மாதிரி இங்கேருந்து இங்கே இருக்கிறது வெர்டிக்கலி அதை y டிரெக்ஷன் சொல்லுவோம், பாசிட்டிவ் y டிரெக்ஷன், இது பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன். இப்போ மற்ற டோக்குன்னு சொல்லக்குள்ள டோக் வந்து ஒரு அச்சு பெட்டி இருக்கணும். என்ன அதை செட்டண்டு போட்டிருக்குது, டோ செட்டண்டு காட்டிருக்குது. அப்போ செட்டன்றது என்னென்னா, இப்போ இந்த ஸ்லைட்ர தளத்துக்கு செங்குத்தான திசையில் போகிற ஒரு அச்சு பெட்டி தான் நீங்கள் டோக் எடுக்கிறீங்க. அது நீங்கள் எந்த பாயிண்ட்லேயும் நீங்கள் எடுக்கலாம் அந்த டோக்கை. சரியோ? பட் ஈஸியாக ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 2 அல்லது 3 ஃபோர்ஸஸ் ஒரு பொருளியில் ஆக்ட் பண்ணுறா நீங்கள் அதைத்தான் இதை எடுக்கணும். என்ன அச்சு போகிற பாயிண்ட் அதை ஒரிஜினாக எடுப்போம் நாங்கள் 0. சரியோ? ஒன்று எடுத்தோம்டா. அப்போ ஃபோர்ஸ்ன்னு டோக்கன்னு சொல்லக்குள்ள ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ். என்ன அப்போ இதில் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் அது நேரம் டிஸ்டன்ஸ் வந்து 0வாக வரும். இது இந்த அச்சு பற்றி எடுத்தீங்கண்டா. அப்போ அதால் இந்த ஃபோர்ஸஸால் வர டோக் வந்து உங்களுக்கு 0வாக வரப்போகுது. அப்போ வேறு பாயிண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னாண்டா அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமே, அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்குரிய டிஸ்டன்ஸ். அப்போ அதுகளுக்கு அந்த காம்போனண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஈக்குவேஷனில். நீங்கள் வேறு கணக்கில் செய்யக்கூட அது கிளியராக வரும் அந்த ஐடியா. அப்போ உங்களுக்கு 3 கண்டிஷனையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் இருக்கும் இந்த பொருளுண்ட. இந்த பொருளுண்டு சொல்கிறது இது இந்த ஏணியை பற்றி கதைக்கிறோம். சரிதானே? இப்போ முதலாவது எக்ஸ் டிரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸை பார்ப்போம். வந்து எக்ஸ் டிரெக்ஷனில் எஃப்எஸ் இருக்குது பாசிட்டிவ், மற்றது நெகட்டிவ், மற்ற ஆப்போசிட் சைடில் ஹொரிசாண்டலாக இங்கே இருக்குதுன்னு NW. இப்போ எஃப்எஸ் மைனஸ் NW இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இது இப்போ 2வது கண்டிஷன் y டிரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ். y டிரெக்ஷன் சொல்லக்குள்ள இது இங்கே பாசிட்டிவ் டிரெக்ஷனில் NF இருக்குது, மற்றது ஆப்போசிட் சைடில் M சொல்லக்குள்ள 2mg, இது mg. என்ற கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு 2m சொல்கிறாங்க, ஸ்மால் m இது இருக்குது. கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்மால் m. என்ன அப்போ NF மைனஸ் mg மைனஸ் 2mg. என்ன NF மைனஸ் 2mg மைனஸ் mg. என்னடா இது ஆப்போசிட் சைடில் ஆக்ட் பண்ணுறபடியா நெகட்டிவ் மைனஸ் முன்னுக்கு போடுறோம். என்ன அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணித்தான் இங்கே NF இஸ் ஈக்குவல் டு 3mg என்று வந்திருக்கு. என்ன -2 -1 -3mg அங்கே கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவ் 3mg வரப்போகுது. இப்போ இது ரெண்டையும் எடுத்தாச்சு நாங்கள். இதுவும் சரி, இதுவும் சரி. இப்போ அடுத்த கண்டிஷன் இதை பார்ப்போம். டோக்குக்கு நீங்கள் இப்போ இந்த அச்சு பெட்டி எடுத்தீங்கன்னா 3 ஃபோர்ஸஸ் தான் இருக்குது, NWவும் mgயும் மற்றது 2mgயும். என்ன மற்றது இந்த ஃபோர்ஸும் நான் சொன்ன மாதிரி கேன்சல் அவுட் பண்ணப்படும். என்னடா அதில் டிஸ்டன்ஸ் 0 இந்த அச்சு பெட்டி எடுக்கிறபடியா நாங்கள். சரிதானே? அப்போ அதுக்குள்ள இப்போ 3 ஃபோர்ஸஸில் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இப்போ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த அச்சு பெட்டி. இப்போ இந்த ஃபோர்ஸ் NW எடுத்தீங்கன்னா அதில் டிஸ்டன்ஸ் வந்து இதிலேருந்து இவ்வளோ தூரம். என்ன அதாவது இங்கேருந்து இங்கே இருக்கிறது தான் அதில் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸை ஏணியில் வெயிட் எடுத்தீங்கன்னா அதில் அது இங்கேருந்து இங்கே வரையும், அது அந்த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா இதுதான் அதில் டிஸ்டன்ஸ். என்ன இப்போ 3 டிஸ்டன்ஸும் எடுத்துட்டோம். அதே மாதிரி ஃபோர்ஸஸும் இருக்குது. அப்போ அதை அப்ளை பண்ண வேண்டியதுதான் இந்த ஈக்குவேஷனில். என்ன முதல்ல NW எடுத்தீங்கன்னா NW டைம்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இதில் மொத்த நீளம் Lன்னு சொன்னால் இது 60 degrees, இது L sin 60 தான் இந்த டிஸ்டன்ஸ். என்ன அப்போ NW டைம்ஸ் L sin
30 60 என்று வர்றது தான் இந்த அதில் காம்போனண்ட்டாக இருக்கும் அந்த டோக்கன். ஏனெண்டா அதில் பாசிட்டிவ் இருக்குது, என்ன ரீசன்டா இது இப்போ இந்த திசையில் தான் திரும்ப பார்க்கும் என்ன கணிய, அது ஆன்டி கிளாக் வைஸில். சரியானே, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் இப்படி திருப்ப பார்க்கும் கிளாக் வைஸ் ட்ரைக்கேனில், ரைட். அப்போ அது நெகட்டிவாக வரும். ஆன்டி கிளாக் வைஸை பாசிட்டிவாக எடுக்கிறாங்க, அது பாசிட்டிவ், மற்ற ரெண்டும் நெகட்டிவாக. அப்போ முதல் எம்ஜி அதில் நிறைய எடுத்தீங்கன்னா எம்ஜி டைம்ஸ் L/2 டைம்ஸ் sin 30. இந்த டிஸ்டன்ஸ் வந்து sin 30. L/2ன்றது இந்த டிஸ்டன்ஸ் அணிற அரைவாசி நீளம். அது மாதிரி இவர் நீளம் வந்து XL தானே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து XL sin 30 வரப்போகுது டைம்ஸ் அந்த ஃபோர்ஸ் 2mg, ரைட். இப்போ இதை நீங்கள் சுருக்கி எடுக்கலாம். இப்போ sin 30 1/2 என்ன 1/2 போட்டிருக்குது, இதுக்கு 1/2. சரியானே, மற்ற இங்கே வந்தீங்கன்னா √3/2 sin 60, ரைட். √3/2. இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன்டா பாருங்கள் வடிவா. எல் போயிடும் என்ன, எல்லாம் நீங்கள் பொதுவாடுத்து வட்டி விடலாம். இப்போ மிஞ்ச போகிறது எல்லாம் இருக்குது ஐயா, எல் போயிடும். அப்போ -4 பெருக்கலாம். இங்கே ஒரு இங்கே உங்களுக்கு 4 வரப்போகுது, mg/4, ரைட். mg/4 இது வந்து xmg. இந்த 2 கேன்சல் அவுட் பண்ணப்பட்டுரும். சரிதானே, இப்போ எல்லாம் போயிடும். இந்த எல், இங்கே இருக்கிற எல், இந்த எல், இந்த எல் எல்லாத்தையும் வட்டி விடலாம். இதில் 0 இருக்கிறபடியா எல்லாரும் இப்போ எப்படியும் யோசிக்கலாம். எல்லாரும் டிவைட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் எல் போயிடும். அப்போ மிஞ்சுறது என்ன, xmg -xmg இங்கே வரும். இங்கே வர்றது -mg/, இந்த 2 இருக்குது, இந்த 2 இருக்குது, mg/4 ப்ளஸ் இங்கே √3/2 டைம்ஸ் இந்த NWம் இங்கே இருக்குது. அதான் இங்கே சிம்பிளிஃபை பண்ண ஈக்குவேஷனாக வருது தானே. இப்போ இதில் கண்டினியூ பண்ணுறது அடுத்த ஸ்லைடில். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 சமன்பாடு இருக்குது தானே. இப்போ இதொண்டு, இதோட சமன்பாடு, இதோட சமன்பாடு 2, இது முதலாவது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு, இங்கே வந்திருக்கிறது 3வது என்ன. இப்போ 3 சமன்பாடு தான் இப்போ எங்களுக்கு இந்த கண்டிஷனெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற அன்னோன் குவான்டிட்டிஸ், அதாவது தெரியா கணியங்கள் 4 இருக்குது, ரைட். NW, NF, FS, X. சரிதானே. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ NWவும் தெரியாது, NFம் தெரியாது, FSம் தெரியாது. அது நேரம் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸும் தெரியாது என்ன. 4 தெரியா கணியங்கள் இருக்குது. அது நேரம் 3 ஈக்குவேஷன் தான் எங்களுக்கு இருக்குது. அப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு ஈக்குவேஷன் தெரியணும், தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ணலாம் இந்த 4 ஈக்குவேஷன்ஸையும். அப்போ அதுக்கு தான் நீங்கள் அந்த ஃப்ரிக்ஷன் தந்த தரவை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ இனி வளர்க்க தொடங்கக்குள்ளே இருக்கிற எக்ஸ் தானே கேட்டிருக்கிறாங்க, எக்ஸ் டிஸ்டன்ஸு. அப்போ நீங்கள் வளர்க்க தொடங்கக்குள்ளே அதில் எஸ்ஸோட வேல்யூ வந்து μs டைம்ஸ் NF நார்மல் ஃபோர்ஸாக இருக்க போகுது என்ன. சரிதானே, இந்த இது வந்து வளர்க்க தொடங்குற தருவாயில். சரிதானே. அப்போ அந்த இதை கொண்டு நீங்கள் முதலாவது சமன்பாட்டில் பிரதியீடு பண்ணிங்கண்டா எஃப்எஸ் மியூ NF இருக்குது. எஃப்எஸ்க்கு பதிலாக நீங்கள் பிரதியீடு பண்ணுறாங்க. இங்கே பண்ணுனா -4 NW = 0. சரிதானே. அது நேரம் உங்களுக்கு 2வது சமன்பாட்டில் இருந்து NF = 3mg எடுத்துட்டீங்க. அப்போ அந்த NFக்கு பதிலாக 3mg இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க. சரியா. இதில் இருந்தால் இப்போ நீங்கள்
NW அவ்வளோ ஒன்று எடுத்தீங்கன்னா 3mg μs என்று வருது என்ன. அது நேரம் உங்களுக்கு μs 0.4 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் 3 times 0.4 1.2 mg என்று வரப்போகுது என்ன பால் எக்ஸைட் பண்ணுற நார்மல் ஃபோர்ஸ். சரிதானே? அப்போ இந்த NF கொண்டு தேர்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் இதில் NW மட்டும்தான் இருக்குதுன்னு அதை போட்டிங்கன்னா தெரியாத எக்ஸ் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. மற்றது M தந்திருக்கு, G தெரியும், எல்லாமே இருக்குது. NW தான் தெரியாதது. அப்போ அந்த மூன்றாவது ஈக்குவேஷன் தான் இந்த போட்டிருக்கிறாங்க. அதுதான் இங்கே செய்தி காட்டிருக்குது. இந்த NWக்கு பதிலாக 1.2 mgயை கொண்டு அதில் பிரதியீடு செய்தீங்கண்டா இது போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கண்டா x is equal to 0.79 வரப்போகுது. சரி, அதை நீங்கள் சுருக்கி பார்க்கலாம். இது mg இருக்கிறோடைய இந்த mg எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணப்படும் இல்லை, mg எல்லாம் போயிடும். போனால் அங்கே -4x என்னது அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்குது. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே -4x என்று வரப்போகுது. இங்கே அதில் ஒன்றும் இல்லைன்னா 1/4 தான் இதில் இருக்குது mg வெட்டப்பட்ட பிறகு. அப்போ அது 1 அப்படியே வரப்போகுது. மற்றது இங்கே நடக்கும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 times 2 கொண்டு வரப்போகுது. இங்கே 4 times இங்கே 2 இருக்கிறபடியா 2 கொண்டு வரப்போகுது. இந்த 2 தான் நிற்குது. மற்றது இந்த 1.2 இங்கே இருக்க போகுது. சரி, இதை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x 0.79 வரப்போகுது. அப்போ அதை என்னத்தை சொல்லுதுண்டா இவ்வளோ தூரம் ஏறக்குள்ள ஏணி விளக்க தொடங்கும். அதான் கேட்டிருக்கிறாங்க. சரியோ, இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். நாங்கள் இப்போ வினா 2க்கு போக முதல் இங்கே ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, பயிற்சி கணக்கொண்டு. இது பாஸ் பேப்பரில் வந்த ஒரு கொஸ்டின் 2019 வந்திருக்குது. பார்ட் 2ல் 8வது கேள்வி. சரியோ, இதற்கு செய்து பாருங்க. இது நீங்கள் இப்போ செய்த அதே கணக்கு மாதிரி தான், வெரி சிமிலர். சின்ன ஒரு வித்தியாசம். அது ரெண்டா இப்போ அந்த முந்தின நாங்கள் செய்த கணக்கில் ஒரு ஆள் இந்த ஏணி ஒன்றில் நடந்து போகிறார். இப்போ அவர் வெயிட்டும் இங்கே இருந்தது. ஆனால் இந்த கணக்கில் அதுக்கு பதிலாக அந்த ஆள் ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் P ஒன்று அப்ளை பண்ணுறாங்க அந்த இந்த எண்டில் ஏக்கு. சரியோ, அப்போ நீங்கள் இதை செய்து பாருங்க, செய்யக்கூடியதாக இருக்கும். என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஒரு அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரெண்டுக்கு இடையில் இருக்கணும். 3W4க்கும் W/4க்கும் இடையில் இருக்கணும். ஒரு இன்இக்வாலிட்டி ஒன்று தாராங்க இதில். சரியா, அதை செய்து பாருங்க. மற்ற எல்லாம் ஒரு ஆய்வு கொண்டாந்து தந்திருக்குது. மற்ற வெயிட்டுகள் எல்லாம் தந்திருக்குறாங்க. டிஸ்டன்ஸும் 2a என்று தந்திருக்குது. அப்போ நீங்கள் இதை செய்து பாருங்க. அப்படி எதுவும் ப்ராப்ளம்ண்டா கமெண்ட்ஸில் போடுங்க. ஆன்சராக நீங்கள் அடுத்த வார வீடியோவுக்குள்ள நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அந்த சொல்யூஷனை. சரி, இப்போ நாங்கள் அடுத்த வினா 2க்கு போவோம். இதுதான் அந்த ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியமில் வர மற்றொரு கேள்வி. இதற்காக வாசித்து பாருங்க. என்னென்னா 2 இரும்பு கோல்களை ஒட்டி இருக்கிறாங்க, வெல்ட் பண்ணியிருக்கு இந்த பாயிண்டில். சரிதானே? இப்போ ஒவ்வொரு இது முதலாவது கோல் அதில் லென்த் L1, அதில் மேஸும் M1 சொல்லியிருக்குது. இது ரெண்டாவது கோல் லென்த் L2, மேஸ் M2. சரிதானே? இப்போ M1, L1, M1, M2, L2 எல்லாத்துக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தந்திருக்கிறாங்க. சரியா? அப்புறம் இந்த மொத்த தொகுதி சிஸ்டத்தை இதில் எந்த இருக்கு ஒரு பிவட் பாயிண்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க, அதில் தொங்க விடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சுவரில் ஒரு ஆணி அடித்து அந்த ஆணியில் ஒரு தொங்க விடுற மாதிரி யோசிக்கலாம் நீங்கள். இதை விட்டால் அது இப்போ மூவ் பண்ணி சமநிலை அடைக்குள்ளே இப்படி ஒரு ஷேப்பில் வந்து நிற்கும். என்ன ஒரு ஸ்லாண்டர்டாக. ஸோ அப்போ சமநிலைக்கு அடைஞ்ச உடனே அதில் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அந்த மொத்த தொகுதியில் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து
நேராக அந்த பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும் என்ன. அப்போ அது ரெண்டையும் இணைக்கிற அந்த லைன் தான் வெர்டிக்கல் லைனாக இருக்கும். இப்போ கேள்வி என்னண்டா உங்களுக்கு அதில் இதைத்தான் காண சொல்லியிருக்குது. இந்த ஆங்கிளை கேட்டிருக்கிறாங்க. இதுதான் கோல், முதலாவது கோல். இதுதான் அந்த வெர்டிக்கல். சரிதானே, கீழ் நோக்கிய இந்த நிலை குத்துன்னு சொல்கிற இந்த வெர்டிக்கல் லைனை கோயிங் த்ரூ இந்த சிஎம். இப்போ இடையில் இருக்கிற இந்த ஆங்கிளை கேட்டிருக்கிறாங்க. சரியா, அதை எப்படி செய்யலாமென்று பாருங்க. அப்போ இதில் நீங்கள் முதல் செய்ய வேண்டியது அந்த சரியான கோஆர்டினேட் சிஸ்டம்ன்ற நீங்கள் சூஸ் பண்ணணும் என்ன. இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் எப்படியும் எடுக்கலாம், எந்த பாயிண்ட்லேயும் எடுக்கலாம். ஒரு பாயிண்ட்டை ஒரிஜினாக வச்சு XY போட்டு செய்யலாம். ஆனால் ஈஸியாக செய்கிறேன்டா இந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் இந்த பிவோட் பாயிண்ட் இருக்குது தானே, அந்த பாயிண்ட்டை ஒரிஜினாக வச்சு இங்கே எக்ஸ் டிரெக்ஷன் இதுக்கு பரலலாக, அதாவது ரெண்டாவது கோலுக்கு பரலலாக போகிற மாதிரி எக்ஸ் டிரெக்ஷன் அடுங்கோ. மற்றது இந்த முதலாவது கோல் வழியே போகிறது Y என்ற மாதிரி. இதுதான் இது ஒரிஜினல் சொன்னால் இந்த பாயிண்ட் தான் ஒரிஜினல். உங்களுக்கு ஒரிஜினல்லேருந்து இங்கே போகிறது பாசிட்டிவ் எக்ஸ். சரிதானே, அந்த இது ரெண்டும் பரலல், இந்த ரெண்டாவது கோலுக்கு பரலலாக போகுது இது. மற்றது இந்த கோல் வழியே போகிறது, மற்ற Y டிரெக்ஷன் எக்ஸும் Yயும் இரண்டையும் எடுத்துனீங்கன்னா அங்கே செய்யலாம். இப்போ அடுத்த ஸ்லைடில் செய்து காட்டுறதுக்கு பாருங்க. அதுதான் சொல்லுது. இப்போ இங்கே எக்ஸ் அச்சும் Y அச்சும் முறையே இரண்டாவது கோலுக்கும் முதலாவது கோலுக்கும் சமாந்தரமாக செல்கின்றன. சரிதானே, இப்போ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீர்கள். அப்போ அடுத்ததாக செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த இண்டிவிஜுவல் ரோட் ஒவ்வொரு கோலுக்கும் தனித்தனியாக அதில் சென்டர் ஆஃப் மேஸை காணுங்க என்ன, திணிவு மையம் என்று சொல்கிறது தானே. திணிவு மையம் என்று சொன்னால் அதில் சென்டர் ஆஃப் மேஸ். இப்போ முதலாவது கோலுக்கு எடுத்தீங்கண்டா, முதலாவது இந்த கோல் தானே, அந்த கோலுக்கு அதில் அது Y எக்ஸிஸில் அப்படி இருக்கக்கூடிய அது Y வேல்யூ, மற்றது எக்ஸ் வேல்யூ அதுக்கு 0 என்ன, 0, L1/2 தான் அதில் கோஆர்டினேட். 0, L1/2. சரிதானே. அதே மாதிரி ரெண்டாவது கோலுக்கு எடுத்தீங்கண்டா அதில் X2 Y2 கொண்டு போடுறாங்க. பட் ரெண்டாவது கோலுக்கு பார்க்கக்குள்ள அதில் இங்கே அதில் சென்டர் ஆஃப் மேஸ் வந்து இங்கே இருக்க போகுது இல்லை, அதில் L2/2 அப்போ L2/2 வந்தா இந்த எக்ஸின் வழியே L2/2 போய் அங்கேருந்து கீழே வரவணும் ஒரு டிஸ்டன்ஸ் என்ன, அந்த கீழே வர டிஸ்டன்ஸ் தான் இந்த லென்த்தாக இருக்கும் L1. சரிதானே. அப்போ L2/2என்ற இந்த தூரம் Y டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வரையும் வருதுன்னு. இப்போ இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் Y டிஸ்டன்ஸ். சரிதானே. அப்போ அது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கு வேணா L1க்கு. இப்போ அதுதான் இங்கே போட்டிருக்குது. L2/2 அது எக்ஸ் டிஸ்டன்ஸ், மற்றது Y டிஸ்டன்ஸ் வந்து L1 இருக்கும். அப்போ நீங்கள் L1க்கெல்லாம் தந்துருக்குறாங்க, L2க்கெல்லாம். இப்போ அதை நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா அதில் கோஆர்டினேட் இப்படித்தான் வருது. முதலாவது கோல்ற சென்டர் ஆஃப் மாஸ் 0, 0.65. ரெண்டாவது கோலுக்கு 0.35, 1.3. ஓகே, நம்ம ரெண்டையும் எடுத்துட்டீங்க. அப்புறம் அடுத்ததான் மொத்த தொகுதி, ஹோல் சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸை கால்குலேட் பண்ணணும். அப்போ அது உங்களுக்கு தெரியும். அதை இப்போ இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ்கள் இருந்தேன்டா அதுகள மேலே கூட்டி அதில் திணிவு தர அதில் எக்ஸ் டிஸ்டன்ஸு. சரியோ. இப்போ அங்கே இன்னொரு திணிவு இருந்தேன்டா ப்ளஸ் M3X3 அப்படியே போகும் என்ன ஓவர் மொத்த திணிவு M1 + M2 + M3 அப்படியே போகும். ஆனால் இதில் 2 தான் இருக்குது உங்களுக்கு, M1ம் M2வும். அதனுடைய அது எக்ஸ் டிஸ்டன்ஸ், அது சென்டர் ஆஃப் மாஸில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து M1X1
plus m2 x2 divided by m1 plus m2. அதே போல தான் இப்போ y டிஸ்டன்ஸ் ஹோல் சிஸ்டத்தில் y கோஆர்டினேட் என்னவாக இருக்கும், அது m1 y1 இதெல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த x1க்கு பதிலாக நீங்கள் y1 y2 போடணும், என்ன x2க்கு y2 அப்படியே போய்கொண்டிருக்கும். சரிதானே? இப்போ இதுகளில் நீங்கள் இப்போ இதுகளை போட்டிங்கண்டா அடுத்து x1 y1 அதில் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க, அதில் கொண்டு இதில் ப்ளக்இன் பண்ணுறது இதில் போடுங்க. அப்போ அந்த xcmன்றது சென்டர் ஆஃப் மேஸில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் 0.138 மீட்டர்ஸ், ரைட்? அதே மாதிரி அதில் y கோஆர்டினேட் வந்து 0.907 வருது என்ன. இப்போ அது என்னத்தை காட்டுதுண்டா, இப்போ நீங்கள் இந்த சென்டர் ஆஃப் மேஸ் இங்கே இருக்குது, இப்போ அதில் ஆக்சிஸ் வழியே எடுத்தது தான் xcm போட்டிருக்குறேன் என்ன, இந்த சென்டர் ஆஃப் மேஸ்ன்றவுடைய. அது மாதிரி இந்த y ஆக்சிஸ் வழியே மெஷர் பண்ணுற அந்த தூரம் தான், அந்த லென்த் தான் அதில் ycm. இப்போ xcm இங்கே இருக்குது, ycm இங்கே இருக்குது, தெரியும்? அப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் என்ன. இந்த ரைட் ட்ரையாங்கிளில் இப்போ இந்த ஆங்கிள் தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த முதலாவது கோல் வந்து இந்த வெர்டிக்கல் லைனோட சப்டென் பண்ணுற ஆங்கிள் தான் கேட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் டேட்டா எடுத்தீங்கன்னா இப்போ இதுவும் டேட்டாவாக இருக்கும், இந்த ஆங்கிளும் என்ன, ரைட்? இது ரெண்டும் பேரலல் லைனோடயா. அப்போ இது டேட்டா. அப்போ இந்த டிஸ்டன்ஸும் தெரியும், இந்த டிஸ்டன்ஸும் தெரியும். அப்போ tan டேட்டாவாக இருக்கலாம் தானே. tan டேட்டா வந்து x/y என்று வரும், xcm over ycm. இப்போ அது நீங்கள் xcmமும் ycmமும் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறீர்கள். அதை கொண்டு ப்ளக்இன் பண்ணிங்களா 0.1522 வரும். அப்போ அதில் அந்த இன்வெர்ஸ் arctan எடுத்தீங்கன்னா அதாவது ஆங்கிள் 8.65 degrees. இந்த முதலாவது கோல் வந்து இந்த வெர்டிக்கல் லைனோட மேக் பண்ணுற ஆங்கிளாக வரும் என்ன. அதான் அதுக்குரிய விட. நீ அடுத்ததுக்கு போவோம். அடுத்த மூன்றாவது கேள்வி இங்கே இருக்குது, வாசிச்சு பாருங்க. இது ஒரு மூட்டிய கோல்கள், அதாவது ஜாயிண்டட் ராட்ஸை யூஸ் பண்ணி செய்திருக்கிற ஒரு ஷேப் உண்டு, ஒரு ஃப்ரேம் உண்டு. அது ஏபிசி அண்டு இங்கே இருக்குது. அது ஒரு ஈக்குவலேட்ரல் ஷேப், அதாவது சமபக்க முக்கோணி வடிவத்தில் இருக்குது. எல்லாம் 60 degrees ஆங்கிள்ஸ் எல்லாம். அதில் பக்கம் ஏபிகிற மிட் பாயிண்டில் இருந்து, டி என்ற மிட் பாயிண்டில் இருந்து அதை ஒரு கேபிள் ஒன்றால் தொங்க விட்டுருக்குறாங்க. சரிதானே? மற்றது இது ஒவ்வொன்று இது திணிவுகள் தந்திருக்குது, எம் அண்டு மற்றது லென்த்தும் எல் பண்ணிருக்கு. அவ்வளோ தான் தந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த கேபிளில் இருக்கிற டென்ஷனையும் மற்ற மூட்டுகளில் இந்த ஜாயின்ட்ஸில் ஏபிசி அந்த ஜாயின்ட்ஸுகளில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் மறுதாக்கமெண்டு. இப்போ ரியாக்ஷன்ஸ் சொல்லக்குள்ள 2 காம்போனன்ட் எடுக்கலாமே நாங்கள் ஹொரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும். ஸோ அது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறாண்டு அடுத்த ஸ்லைடில் காட்டியிருக்குது. இதில் அந்த ஃபோர்ஸ் டயக்ராம் அந்த எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி காட்டியிருக்குது. இது உங்களுக்கு ஃபேமிலியராக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த டிரெக்ஷன்ஸை அப்படியே அசியூம் பண்ணலாம் பிகினிங்கில். இப்போ நீங்கள் செய்து ஆன்சர் வரக்குள்ளே இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் x1 நெகட்டிவாக வந்துட்டா அதில் டிரெக்ஷன் மாறி வரும் என்ன. ஸோ ஸ்டார்ட்டில் நீங்கள் அப்படியும் டிரெக்ஷனை அசியூம் பண்ணி செய்ய தொடங்கலாம். இப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட் ஏக்கு பாருங்கள் x1ம் y1ம் கொடுத்துருக்குது. சரிதானே? x1 y1 உண்டு. அப்போ x1 y1 அதில் மறுதாக்கும் y1 x1 இருக்குமே. அப்படியே ஒரு ஜாயிண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்குது. கொடுத்துட்டு இப்போ இது டென்ஷனை T எடுக்கிறாங்க, இந்த கேபிளில் இருக்கிற டென்ஷனை. மற்றது உங்களுக்கு தெரியும், முந்தின கணக்குகளில் செய்திருக்கிறேன். அந்த ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் கண்டிஷனை
அச்சீவ் பண்ணுறேன்டா அது 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் என்ன. அதாவது ஃபோர்ஸில் 2 டிரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸும் எக்ஸ் டிரெக்ஷனும் ஒய் டிரெக்ஷனும் அதில் இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து நெட் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலாக 0வாக இருக்கணும். மற்றது நெட் டோக் மோமெண்ட் அது வந்து தெரிய திருப்பம் அல்லது தெரிய முறுக்கம் வந்து 0வுக்கு சமனாக இருக்கணும் என்ன. இந்த 3 கண்டிஷன்லையும் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒவ்வொரு கோலுக்கும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. இப்போ செப்பரேட் பண்ணி கோல் ஏபி, கோல் பிசி, கோல் சிஏ, ஏபி பிசி சிஏ. இப்போ ஒவ்வொன்றுக்கும் முதல் எக்ஸ் டிரெக்ஷனில் எடுக்கிறாங்க எஃப்எக்ஸுக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த டிரெக்ஷனை பாசிட்டிவ் எக்ஸ்டெண்ட் எடுப்போம். எடுத்தோம்டா ஏபியை பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்கிற ஃபோர்ஸஸ் இதுதான் ஏபி. கோல் ஏபியில் இருக்கிற ஃபோர்ஸஸ் X3 இங்கே இருக்குது தெரியுதானே. மற்றது X1 மற்ற ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ X3 இங்கே பாசிட்டிவ் டிரெக்ஷனில் இருக்குது, X1 நெகட்டிவ் டிரெக்ஷனில். ஸோ X3 மைனஸ் X1 இஸ் ஈக்குவல் டு 0. அதில் ஒரு ஃபோர்ஸஸும் இல்லை. மற்ற இது ரெண்டும் டியும் எம்ஜியும் இது பெர்பெண்டிகுலராக இருக்கிறபடியே அது கவுண்ட் பண்ணப்படாது. மற்றது எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வை கோல் பிசிக்கு யூஸ் பண்ணுங்க. பிசி இங்கே இருக்குது. அதுக்கு ஹொரிசாண்டல் ஃபோர்ஸஸ் பாசிட்டிவ் டிரெக்ஷனில் X2 நெகட்டிவில் X3. அப்போ X2 மைனஸ் X3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சிமிலர்லி கோல் சிஏக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஷனில் X1 இந்த டிரெக்ஷனில் X2. ஸோ X1 மைனஸ் X2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. இந்த தெரிய விச எக்ஸ் டிரெக்ஷனில் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி என்ன. மற்றது தெரிய விச ஒய் டிரெக்ஷனில் அண்டா இப்போ நாங்கள் இந்த டிரெக்ஷனில் எடுப்போம். ஒவ்வொரு கோலுக்கும் செப்பரேட்டாக செய்யிருக்கிறாங்க தெரியும். முதலாவது ஏபிக்கு எடுத்தா இப்போ மேல் நோக்கி இருக்கிறது பாசிட்டிவ் டிரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து டியும் Y1ம் Y3யும் என்ன. மற்றது வெயிட் வந்து எம்ஜி கீழ் நோக்கி இருக்குது. அப்போ அதான் எங்களுக்கு டி ப்ளஸ் Y1 ப்ளஸ் Y3 மைனஸ் எம்ஜி. ஏன்டா எம்ஜி கீழே இருக்கிறோடைய சரிதானே. அது மாதிரி பிசிக்கும் செய்யலாம். பிசிக்கு என்னன்ற சொன்னால் எல்லாம் ஆப்போசிட் சைட்லான் இருக்கு என்ன. Y3 எம்ஜி Y2. அப்போ எல்லாத்துக்கும் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் Y2 மைனஸ் Y3 மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 0 சரிதானே. இப்போ சிஏக்கு போனோம்டா சிஏயில் எம்ஜி நெகட்டிவாக இருக்குது, Y2 பாசிட்டிவாக இருக்குது சரிதானே. மற்றது Y1ம் நெகட்டிவாக இருக்குது. அந்த ஈக்குவேஷன் தான் இது. அப்போ நாங்கள் 6 ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி. ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியமுக்கு இருக்கிற இந்த ஃபோர்ஸுகளை யூஸ் பண்ணி 6 கண்டிஷன் எடுத்துட்டோம் நாங்கள். சரி, அதோட அடிஷனலாக நாங்கள் அந்த ஒரு சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டோடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் கோயிங் த்ரூ சி அண்ட் அந்த மிட் பாயிண்ட் சிக்குள்ளே போகிற ஒரு லைன் வழியே பார்த்தோம்னா அது ஒரு சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் என்ன. இப்போ சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டோடைய நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் X1 இஸ் ஈக்குவல் டு X3. அதே மாதிரி Y1 இஸ் ஈக்குவல் டு இந்த Y1 இஸ் ஈக்குவல் டு Y3 என்ன ரைட். அப்போ இந்த ஓகே அடுத்ததில் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ Y1 இஸ் ஈக்குவல் டு Y3 அந்த ஈக்குவேஷனை கொண்டு நீங்கள் ஈக்குவேஷன் 4ல் போட்டிங்கண்டா இந்த Y1 இஸ் ஈக்குவல் டு Y3ன்றது ஈக்குவேஷன் 4ல் அப்ளை சப்ஸ்டிடியூட் பண்ணிங்களா Y3க்கு Y1 போட்டால் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். Y1 ப்ளஸ் Y2 இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அங்கே நெகட்டிவ் எம்ஜி என்று வரப்போகுது என்ன. Y1 ப்ளஸ் Y2 இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் எம்ஜி. அது நேரம் ஈக்குவேஷன் 6ல் இருக்கிறவங்களுக்கு மைனஸ் Y1 ப்ளஸ் Y2 இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அங்கே கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவ் எம்ஜி என்று வரப்போகுது. அப்போ அது 2 ஈக்குவேஷனையும் இப்போ நீங்கள் டிரைவ் பண்ண ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, மற்றது ஈக்குவேஷன் 6 இங்கே இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா பாருங்க மைனஸ் Y1 போயிடும். அது மற்றது Y2 2Y2 இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஜி அப்படின்னா 0 வரப்போகுது என்ன. ஸோ Y2 இஸ் ஈக்குவல் டு 0.
அப்போ ஒரு மூட்டுகளில் இருக்கிற ஒரு வேர்ட்டிக்கல் காம்போனண்ட்டை கண்டுட்டில் நீங்கள். அது y2 வந்து அங்கே சியில் இருக்கிறது தானே, சியில் y2 0 எடுத்தாச்சு. அது மற்றது முந்தின அந்த y2 0 கொண்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் 6 அல்லது இதில் போட்டிங்கன்னா y1 நெகட்டிவ் mgயாக வருது தானே. அப்போ நாங்களுக்கு y1 is equal to y3, ஸோ y3 is also negative mg. அப்போ நீங்கள் வெர்டிக்கல் காம்போனண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த mg சார்பாக என்ன, y2 0 மற்றது ரெண்டும் -mg. அப்போ ஹொரிசாண்டல் காம்போனண்ட்டை தான் நீங்கள் காணணும் என்ன. அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கண்டா, இப்போ ஈக்குவேஷன் 1, 3, 5 பார்த்தீங்கண்டா இதில் நீங்கள் சொல்லலாம் x1 is equal to x2 is equal to x3 என்றானே. அதுதான் இந்த 3 ஈக்குவேஷனும் காட்டுது. இப்போ 3 ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அதில் வேல்யூ தெரியாது, சமனாக இருக்கு மட்டும் தெரியும், பட் அவ்வளோ கொண்டு தெரியாது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இப்போ இந்த இதை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இது ரெண்டையும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். ஃபோர்ஸில் எக்ஸ் கண்டிஷனும் y கண்டிஷனும் ஆல்ரெடி யூஸ்ட். அப்போ இது அதில் டோக் மோமெண்ட்னு சொல்லலாம். அந்த தேறிய முறுக்கம் தேறிய திருப்பம் நெட் டோக் நெட் மோமெண்ட் அது 0வாக இருக்கணும். அந்த ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் என்ன, அதை யூஸ் பண்ணிங்கண்டா இப்போ நீங்கள் இப்போ இதில் கோல் ஏசியாக எடுத்துருக்குறாங்க. கோல் ஏசிக்கு தெரிய முறுக்க மட்டும் பார்த்தீங்கன்னா 0வாக வரும், பட் அந்த குவான்டிட்டிஸில் நீங்கள் போட்டிங்கன்னா தெரியாதவங்களோட அன்னோன் கணியத்தை காணலாம் என்ன. இப்போ C2 அபவுட் ஜாயிண்ட் ஏ என்று பார்க்கக்குள்ள உங்களுக்கு 2 வரும். இப்போ ஏசி என்று சொல்லக்குள்ள எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது, mgக்கு நோக்கி இருக்குது, x2 இங்கால இருக்குது, y2வும் மேல் நோக்கி இருக்குது. ஆனால் y2 உங்களுக்கு 0 தெரியும். அப்போ உங்களுக்கு mgயும் x2வும் தான் கோல் ஏசிக்கு திருப்பத்தை உண்டாக்கும் என்ன. அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் தெரியும், அந்த டிஸ்டன்ஸும் தெரியும் உங்களுக்கு. இப்போ mg பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தானே, அந்த தூரத்தில் தான் இது செங்குத்து தூரத்தில் ஆக்ட் பண்ணும். அதுமாதிரி இந்த x2 எடுத்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரையும் இந்த தூரம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் சொல்லக்குள்ள உங்களுக்கு அது எல் சைன் டேட்டாண்டு வரும் டிஸ்டன்ஸ், சரியானே, எல் சைன் டேட்டா. மற்றதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/2, இது L/2 தானே, இது L/2, இது டேட்டா L/2 cos theta, L/2 cos theta டைம்ஸ் mg என்று வரும். ஆனால் உங்களுக்கு மைனஸ் வரும். என்ன காரணம்ண்டா இது பற்றி நீங்கள் திருப்பக்குள்ள இதுதான் உங்களோட பிவட் பாயிண்ட்டா, ரெண்டும் இங்கே தான் கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் தான் அந்த மூமெண்ட் இருக்கும் என்ன, சரிதானே. இப்போ இந்த பாயிண்ட் பற்றி இந்த கோலை நீங்கள் திருப்பக்குள்ள கோல் இப்படி தான் திரும்ப பார்க்கும், இப்படி போகாதானே. இப்போ ஏண்டா 2 ஃபோர்ஸஸும் இப்படி இருக்கிறபடியா இங்கெல்லாம் போகும், 2க்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த திசையில் திரும்பக்குள்ள அதுக்கு 2க்கும் நெகட்டிவ் சைன் வரும், உள்ள 0. இப்போ நீங்கள் அதில் டேட்டா உங்களுக்கு தெரியும் 60 degrees என்ற ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளாண்டோடைய எல்லாமே 60 degrees. இப்போ அதை கொண்டு நீங்கள் நேரடியாக சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா x2 இஸ் ஈக்குவல் டு இது அங்கால கொண்டு வரலாம் mg, x2 நெகட்டிவ் x2 இருக்கும். அப்புறம் நெகட்டிவ் வேலை நீங்கள் திரும்ப மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் x2, இங்கே நெகட்டிவ் mg/2, இந்த 2 இங்கே வரும். மற்றது இது cos theta over sin theta வரும். மறுபடியும் தான் இது இங்கே tan theta கீழே வருது என்ன, cos theta over sin theta. அப்போ tan thetaவை கீழே போட்டிருக்கிறாங்க. அப்போ tan theta tan 60 square root of 3. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து x2 வந்து -mg/2√3 என்று வரும். இதுவும் மைனஸ் தான் வருது. அப்போ x2 மைனஸில் வரபடியா மற்றதிலும் சேமாக தான் வரும். x1ம் -mg/2√3, x3யும் -mg/2√3. அப்போ நீங்கள் ஒன்றில் இப்படி ஆன்சர் எழுதி கொடுக்கலாம். அவங்க கேட்டதன்படி கிடையாது, நம்ம மறுதாக்கம்னு சொல்லக்குள்ள
இதை சைனை மாற்றி போட்டு -x1 is equal to -x2 is equal to -x3 that is equal to positive mg/2√3 சரிதானே. ஸோ அப்படி இல்லை அவங்க படத்தில் இது பண்ண சொன்னாங்கண்டா நீங்கள் டிரெக்ஷனை மாற்றி கொடுக்கலாம். நான் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் அசியூம் பண்ண டிரெக்ஷன் தானே x1 இங்கால. அப்போ உங்களுக்கு வந்திருக்கு x1 மைனஸ் தானே. அப்போ நீங்கள் x1 இப்படித்தான் இருக்க போகுது உண்மையாக, ரைட். அது மாதிரி y1 மைனஸ்ன்றோடைய அதுவும் இப்படி ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட் அசியூம் பண்ண டிரெக்ஷனுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் மாறி மாறி வரப்போகுதுன்னு. இதுக்கு y3 இங்கே இருக்க போகுது, இதுக்கு x2 இங்கே. இதையும் போடணும் இங்கே, மற்றதையும் இங்கே நோக்கி இருக்குமே, எல்லாம் ஆப்போசிட்டாக. y2 0 தானே, அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை. மற்ற இது x1 இங்கே இருக்க போகுது, இந்த x1ம் அது போட்டாச்சு. இந்த x3 இங்கே இருக்க போகுது, y3 எப்படி இருக்க போகுதுன்னு. இங்கேயும் y1 இப்படி இருக்க போகுது. இப்படி படத்தில் மார்க் பண்ணி காட்டலாம், அல்லது நீங்கள் எழுதக்குள்ள ஆன்சரில் இப்படி இதை நெகட்டிவாக காட்டி இதை பாசிட்டிவ் இதுன்ட்டு போடலாம். y1க்கும் அதே மாதிரி தான், சரியா. ஸோ இப்போ அடுத்தது இடையிலுள்ள இழுவை, அது முந்தினத்தில் செய்து காட்டிருக்கு. முந்தின ஸ்லைட்டில் இந்த TMG உண்டு. இப்போ நீங்கள் கண்ட எல்லாத்தையும் கொண்டு அந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா y1 எல்லாம் -mg, y1 y3யும் -mg, இப்போ இங்கே ஒரு -mg, அப்போ -3mg என்று வரும். அது அங்கே கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவ் 3mg என்று வரும் t, சரியா. டீயையும் இந்த ஈக்குவேஷன் 2லேருந்து காணலாம். அதுதான் இங்கே போட்டிருக்குது. ஸோ அதுதான் அதுக்குரிய ஆன்சர். இப்போ நாங்கள் அடுத்த ஓகே அதோட முடிச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ன்றது ஆரன். இது ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் 2022-23 வந்தது. இதே மாதிரி தான் ஒரு ஜாயிண்டட் ராட்ஸ், அதாவது மூட்டிய ஹோல்களால் உருவான ஒரு ஷேப் கொண்டு தொங்க விட்டுருக்குறாங்க. பண்ணிட்டு இது எடுத்தான், இது ஒரு இடையன்று சொல்கிறவங்க. இந்த ரெண்டு இதையும் கனெக்ட் பண்ணுறது தான் இதில் இருக்கிற டென்ஷனையும் மற்றது மூட்டு பியில் பிரயோகிக்கப்படும் மருதாக்கத்தையும் கேட்குறாங்க. இதில் இருக்கிற ரியாக்ஷன் இதுக்குள்ள ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை இருக்க செய்து பாருங்க. இதில் உங்களுக்கு இந்த நாப்பமண்டு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. நாப்பமண்டு சொல்கிறது இந்த ஈக்குவல்பிரியம் கண்டிஷனை தான் அவங்க நாப்பமண்டு சொல்கிறாங்க. உங்களோட கொஷன்ஸுகளில் இந்த வேர்டை அடிக்கடி காணக்கூடியதாக இருக்குது, நாப்பமண்டு. செய்து பாருங்க, இல்லாட்டி அடுத்த வீடியோவில் நான் சொல்யூஷனை தரேன். ஓகே, இதை முடிச்சுக்கொள்ளுவோம். See you next time. Bye.